ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேபி ஃபுட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, என்ன கொடுத்தாலும் நமக்கு புஃப்னு ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தாங்க இந்த ரெசிபி ரொம்பவும் சிம்பிளுங்க. ஆப்பிள் ஒரு வாரத்தில் 2-3 தடவையாவது இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டெய்லியும் கொடுக்க முடியலனாலும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆப்பிள் வாங்கி ஒரு ஆப்பிள் நல்லா மேல் தோல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பெரிய பீஸாக போடாமல் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் கட் பண்ணுறப்போ உள்ளெல்லாம் விதையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆப்பிளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஆப்பிள் சட்டுன்னு வெந்துருங்க. இப்போ நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக நமக்கு தண்ணியெல்லாம் அதுலேயே நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. தண்ணி இருந்தால் கூட வடிகட்டாதீங்க, அது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு அமைத்தி பார்த்தோம்னா ஆப்பிள் நல்லா வெந்திருக்கும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலனாலும் கையிலே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப சூடாக இருக்காமல் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்க நல்லா இனிப்பு சுவையோடு ஆப்பிள் இருக்குல்லைங்களா, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்களே கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.